ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடிகட்டி வந்து ரொம்ப கரையாயிடுச்சுன்னா அதை எப்படி புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டீ வடிகட்டுற ஃபில்டர் பார்த்திங்கன்னா, நம்ம டீ வடிகட்டினதுக்கப்புறம் உடனே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி சீக்கிரத்தில் கரையாகாது. பட் நம்ம டீ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு காஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெயின் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த துணியில் நல்லா பிடிச்சிக்கும். இதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் தேய்ச்சி கழுவினாலும் அந்த கரை வந்து போகவே போகாது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் ரொம்ப கரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட அந்த ஸ்டெயின் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த வடிகட்டியை வந்து நல்லா ஒரு பெரிய பவுல்லையோ அல்லது நல்ல ஒரு தட்டையான தட்டிலையோ போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த துணி வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும். சுடு தண்ணி ஊற்றிட்டு அந்த துணியில் டேரெக்டாக படுற மாதிரி கொஞ்சமாக வந்து ஆலா ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறைய ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஆலா அப்படி இல்லைனா வினிகர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் போடுறேன். டிடர்ஜென்ட் பவுடர் இருந்துச்சுன்னா போடுங்க, அப்படி இல்லைனா லிக்விட் இருந்துச்சுன்னா கூட அந்த துணி மேலே படுற மாதிரி ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி அலசி விட்டுருங்க. அலசி விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 முறை 4 முறை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு முறை வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணாமல் ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆலா ஊற்றிருக்கனால அந்த ஸ்மெல் வந்து நல்லா போகணும். ஸோ அதுக்காக தான் 3-4 முறை வாஷ் பண்ண சொல்கிறேன். வடிகட்டி வந்து ரொம்ப கரையாக இருக்குது, துணியெல்லாம் கிழியில் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த வடிகட்டியில் கரை எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், நல்லா வந்து அந்த துணியெல்லாம் வந்து நல்லா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லா ஒயிட்டாக இருக்குது, நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் வந்து கரை படிஞ்சிருக்கோ அப்போல்லாம் நீங்கள் துணி நல்லா இருக்குது, உங்களுக்கு வடிகட்டி வீணாக போகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கூட தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.